ஸோ உங்களுடைய போல்ட்னஸும் அந்த ப்ராட் மைண்டை பார்க்கும்போது நீங்க அரசியலுக்கு வருவீங்களோ ஃபியூச்சர்ல அப்படின்னு எங்களுக்கு யோசிக்க தோணுது. அதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா? நான் ரொம்ப காலமா அரசியல்ல தாங்க இருக்கேன். என்னைக்கு நான் பக்கத்து வீட்டை எட்டி பார்க்க ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து அரசியல்ல தான் இருக்கேன். எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் எனக்கு கிடையாது. ஆனால் ஆசைகள்லாம் இருக்கு. நாளைக்கு நீ வந்து ஒரு வட்டச் செயலாளரா வருவியா? அல்லது ஒரு கவுன்சிலரா வருவியா? அப்படின்னா இல்லை. அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல நிச்சயமா என்னை ஏத்துக்க மாட்டாங்க. வேணா ஏதாவது கட்சிகள்ல மேடைகள்ல பேசுறதுக்கு கூப்பிடலாம். அதுக்கும் நான் பெருசா போறதில்ல. அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அரசியல் நிறைய பதிவுகள் போடுவேன். எந்த கட்சியா இருந்தாலும் அதை சரியில்லைன்னா எதிர்த்து பேசுவேன். ஆதரவு தெரிவிச்சு போடுவேன். அதனால நான் எந்த கொள்கையோடு உடன்பட்டவள் அப்படிங்கிறது மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். அதனால இதுதான் இல்ல, அரசியல் ஆர்வம் இருக்கு. அப்போ எந்த பார்ட்டிக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கு? உங்களுடைய வியூஸ்ல எது கரெக்டா இருக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து கலைஞர் தான் என்னுடைய கலைஞன். அவர்தான். அவர் செத்துட்டாலும் அவருடைய புகைப்படங்கள்னால நான் வந்து திராவிட கொள்கை தான். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறினதில்லை. நான் ஃபர்ஸ்ட் ஓட்டும் அதுதான். பொதுவாக எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் எப்போவுமே திராவிட கொள்கையோடு கலைஞரால் நான் வந்து இன்னைக்கு தமிழ் பேசுகிறேன். கலைஞரால் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டை வாழ்கிறதுனால கலைஞர் தான் எனக்கு எல்லாமே. நான் ஜெயலலிதா அம்மாவை சந்திச்சிருக்கேன். அவங்களோட சேனலில் நான் வேலை பார்த்துருக்கேன். அவங்கள பிடிக்காதுன்னு இல்லை. உலகத்திலே ஒரே ஒரு உயர்ந்த பெண்மணியா நான் பார்க்கறது, எங்க அம்மாவை விட உயரமா நான் பார்க்கறது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். ஆனா ஏதோ ஒரு கொள்கை எனக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, என்னை மாத்திருக்காரு. அந்த வகையில கலைஞருக்கு நான் எப்போதும் நன்றி கடனோடு இருப்பேன். அதனால திராவிட கொள்கை சார்ந்த திமுக தான். அதுல வந்து எப்போ எந்த விதத்துலயும் மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி. இன்னைக்கு நிறைய கட்சிகள்ல இருந்து என்ன கூப்பிடுவாங்க, ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கொள்கைகள் எல்லாம் சில நேரங்கள் நமக்கு உடன்பாடு இல்லை. அதனால